இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா 4x + 5y is equal to 83 கொடுத்துருக்காங்க. 3x by 2y is equal to 21/22. தென் y மைனஸ் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 4x + 5y is equal to 83 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3x by 2y is equal to 21/22 ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ y மைனஸ் எக்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு y என்னன்னு தெரியணும் நமக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ் என்னன்னு தெரியணும். ஸோ இந்த ரெண்டு டேட்டாவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு y என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ சின்ன சின்ன சம்முனா ஒரு 30 செகண்ட்ஸில் உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா இது ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஆனால் நமக்கு மெத்தட் தெரியும்னா நம்ம வந்து சீக்கிரமாகவே இதை முடிச்சிட முடியும். நம்ம பார்க்கலாம் வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போது இதுதான் கொஸ்டின் நமக்கு தெரியும். இங்கே ஒரு டேட்டா 1 கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டேட்டா 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டுபிடிக்கணும். எனக்கு y என்னன்னு தெரியணும், எக்ஸ் என்னன்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் வந்து இந்த செகண்ட் ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். 3x / 2y is equal to 21/22. கரெக்டாக? ஸோ நான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 3x is equal to இந்த 2y அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 2y / 22. இப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், 3 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 2y / 22 × 3 இந்த 3 கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ 3 வந்து ஒரு தடவை கட் பண்ணலாம் 7 டைம்ஸ், 2 ஒரு தடவை 11 டைம்ஸ். ஸோ x is equal to 7y / 11. ஸோ எக்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த ஃபார்முலா நான் போட போகிறேன். ஸோ 4 × எக்ஸுக்கு பதிலாக 7y / 11 போடுறேன், ப்ளஸ் 5y is equal to 83 போட போகிறேன். ஓகேவா? ஸோ 4 7s are 28y / 11 ப்ளஸ் 5y is equal to 83. ஓகேவா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த 11ஆல் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணோன்னா காமனாக 11 வந்துடும். ஸோ 28y ப்ளஸ் 55 11ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக 11 போட்டுடுறேன், is equal to 83. ஓகேவா? 28y ப்ளஸ் 55y is equal to 83 into 11. இங்கே 83 into 11. ஸோ 83 into 11 கண்டுபிடிங்க பார்ப்போம். 913. கரெக்டாக? ஸோ இங்கே எவ்வளோன்னு பார்க்கலாம். 55 ப்ளஸ் 28 83. ஸோ 83y is equal to இங்கே எவ்வளோ வருது 913. ஸோ y is equal to 913 divided by 83னா என்ன ஆன்சர் வரும்னா 11 டைம்ஸ் வரும். நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 11 டைம். ஸோ 11 வரும். y is equal to 11 நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ y is equal to நமக்கு 11 கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நான் y எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதில் இந்த ஃபார்முலாலேருந்து நான் ஏதாவது ஒரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணேன்னா எனக்கு x கிடச்சிடும். எனக்கு ஈஸியாக நான் இங்கே கொண்டு போயிட்டு சரி இங்கே பண்ணலாம். இங்கே x is equal to 7y தானே. ஸோ இங்கே பண்ணலாம். x is equal to 7 into yனா எவ்வளோது 11 divided by 11 கொடுத்துரும். கரெக்டாக? ஸோ 11 கட் பண்ணி x is equal to 7 எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க, y மைனஸ் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. yனா எனக்கு என்னென்னு தெரியும், 11ன்னு தெரியும். எக்ஸ்னால் என்னென்னு தெரியும், 7ன்னு தெரியும். ஸோ ஆன்சர் எவ்வளோ வரும், 4 ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் ஏதோ ஒரு ராங் நம்பர் இருக்குது. அதாவது ஏதோ ஒரு சீரீஸ் நார்மலாகவே சீரீஸ்ன்னு சொன்னாலே அந்த 2 நம்பருக்கு இடையில ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கும் பக்கத்து நம்பருக்குமே ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ராங் நம்பர். ஸோ அது எதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜஸ்ட்டு இது என்னமோ இதை விட கம்மியாக தான் இருக்குது, இதை விட கம்மியாக இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் நான் பண்ணி பார்க்குறேன். 190 மைனஸ் 166. ஓகேவா? 190 மைனஸ் 166னால் எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், 24 வருமா? 24 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நான் 166 மைனஸ் 145 166
6 மைனஸ் 145 அப்படின்னா எவ்வளோ வரும் எனக்கு 21 வரும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு 145 மைனஸ் 128. ஸோ 145 மைனஸ் 128 ஓகேவா. அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் 7 வரும் 1 வரும். ஸோ 17 வரும் கரெக்டாக. 128 மைனஸ் 112 இங்கே எவ்வளோ வரும் 128 மைனஸ் 112 6 1 ஸோ 16 வரும் கரெக்டாக. 112 மைனஸ் 100 அப்படின்னா எவ்வளோ வரும் 12 வரும். 100 மைனஸ் 91 அப்படின்னா எவ்வளோ வரும் 9 வரும். இப்போ இதில் ஏதாவது கனெக்ஷன் கண்டுபிடிக்க முடியுதா உங்களால்? எனக்கு ஒன்று தெரியுது என்னென்னா, இது வந்து 3 டேபிளோட மல்டிப்ளிகேஷன், ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் ஓகேவா. 3 டேபிளில் கண்டிப்பாக 24 வரும் கரெக்டாக. 3 டேபிளில் கண்டிப்பாக 21 வரும். இது 3 டேபிளில் வராது, இதுவும் 3 டேபிளில் வராது. இது 3 டேபிளில் வரும், இதுவும் 3 டேபிளில் வரும் கரெக்டாக. ஸோ இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று தான் வந்துட்டு என்னது ராங் நம்பராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு இடையிலலாம் ஒரு கனெக்ஷன் இருக்குது. டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 3யோட மல்டிப்ளிகேஷனாக இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரில் இந்த 2 வரிசையிலையுமே எது காமனாக இருக்குது? இந்த 128 தான் காமனாக இருக்குது கரெக்டாக. ஸோ என்னது இந்த 128 தான் ராங் நம்பராக இருக்கும். இப்போது இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா x/y = 5:2 தென் ஃபைன் இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க ஓகேவா. இப்போ வந்து இங்கே எக்ஸும் ஒய்யும் சிம்பிள் டேர்ம்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா x = 5ன்னு வச்சுக்கலாம், y = 2ன்னு வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதை வந்து நான் இதில் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் 8 × xனால் எனக்கு என்னென்னு தெரியும் 5 ப்ளஸ் 9 × yனால் என்னென்னு தெரியும் 2 = 8 × xனால் என்னென்னு தெரியும் 5 ப்ளஸ் 2 yனால் என்னென்னு தெரியும் 2 கரெக்டாக. ஸோ 40 ப்ளஸ் 18 = 40 ப்ளஸ் 4 கரெக்டாக. ஸோ 58:44. இப்போ நம்ம திடீர்னு பார்க்குறோம், ஐயோ ஆன்சரே இல்லையே, ஆப்ஷனில் இந்த ஆன்சரே இல்லையே, அப்போ நம்ம பண்ணது தப்பா அப்படின்னு நினைப்போம். அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இந்த பாருங்கள், இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம 2வால் கட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2வால் இதை கட் பண்ணும்போது 2 × 9 ஓகேவா. 2 2. இப்போ இந்த ஆன்சர் இருக்கா ஆப்ஷனில்? தோ இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர்.